பழனி கல்யாணத்தை சீக்கிரமாக நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கோன்னு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கான எபிசோட்கான ப்ரிடிக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2வில் பழனி உங்கள் வீடு எனக்கு பிடிக்கல, நான் அக்கா மச்சான் கூட அங்கேயே போயிடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனதுக்கப்புறம் முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் பெரிய அவமானமாக இருக்குது. அதனால் அப்பத்தாவை கூப்பிட்டு, ஆத்தா இங்கே வா, கொஞ்சம் நீ பண்ணுறது உனக்கே நல்லா இருக்கா? நீ போய் அவனை கூட்டிகிட்டு வருவியா? அவன் இங்கே வந்து எங்களெல்லாம் முகத்தில் அடித்த மாதிரி பிடிக்கல, உங்கள் சாப்பாடு எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு கையை கழுவிட்டு போன மாதிரி போயிடுவானா? இது என்ன ஆத்தா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், உன்னை தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே அப்பத்தா சொல்கிறாங்க, முத்து, நான் மாப்பிள்ளை கிட்ட போய் கூட்டிகிட்டு வந்தேன், அது உண்மைதான். ஆனால் அவனுக்கு இங்கே மனசு ஒட்டவே இல்லை போல, அதனால் அவன் திரும்பி அங்கேயே போனதுக்கு நான் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு அப்பத்தா பம்பறாங்க முத்துவேலுக்கு பயந்துட்டு. அப்போ சக்திவேல் சொல்கிறாரு, சரிதான் போத்தா, உன் பையனுக்கு கல்யாணம் நடந்த மாதிரி தான், என்னமோ பண்ணிட்டு போகட்டும். இங்கே இருந்தா காரு பங்களா பைக்கு அப்படின்னு நிறைய வாங்கி கொடுத்து அவனை பெரிய வசதியாக வச்சுருந்து நல்ல பெரிய இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம். அவனுக்கு அங்கே கடையில் எடுபடி வேலை பார்த்து கல்யாணமே ஆகாமல் கடைசி வரைக்கும் அப்படியே இருந்து தான் சாகணும்னு தலையெழுத்திருந்தா யார் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்காரமாக பேசுகிறாரு சக்திவேல். உடனே அப்பத்தா அழுகிறாங்க, சக்தி அப்படி மட்டும் சபிக்காதடா, பாவம், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. சிறுசில் இருந்தே கோமதி பாசமாக வளர்த்திட்டா, அதனால தான் அவன் மனசு இங்கே இருக்கிறதுக்கு ஒத்துக்காம அங்கேயே போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பத்தா. அப்பவே வடிவும் மாறியும் சொல்கிறாங்க, ஆமாங்க, தம்பிக்கு இங்கே இருக்கிறது பிடிக்காம தான் கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டேன்ருச்சு. அது மட்டும் இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை போல, அங்கேயே மொட்டை மாடியில் நின்றுட்டு அக்கா வீட்டவே பார்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சக்திவேல் சொல்கிறாரு, எல்லாம் உடனே ஜால்ரா தட்டுறக்கு வந்துடுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு மாரியை பார்த்து. உடனே வடிவு சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் ஜால்ரா தட்டல தம்பி, உண்மையை தான் சொல்கிறோம். எங்கள் தலையெழுத்து இங்கே இருக்கணும், கடைசி வரைக்கும் வாக்கப்பட்டு சாகணும்னு உங்களுக்கு அதுக்கு என்ன தலையெழுத்தா? அதனால தான் வந்த ஒரே நாளில் திரும்பி அங்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வடிவு. உடனே முத்துவேல் சொல்கிறாரு, வடிவு என்ன வாய் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு கேட்குறாரு. உடனே வடிவு சொல்கிறாங்க, இல்லைங்க, நீங்கள் கேட்குற கேள்விக்கு தான் நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்குறதுக்காக கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. ஆனால் அப்பத்தாவுக்கு பழனி அங்கே போனதுக்கப்புறம் அதனால் கல்யாணம் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு அங்கே போய் கோமதியையும் மாப்பிள்ளையையும் ஒரு தரம் பார்த்து எப்படியாவது அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு ஒரு தடவை கேட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு அப்பத்தா அங்கே பாண்டியன் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பாண்டியன் சந்தோஷமா, அத்தை வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. உடனே கோமதியும், அம்மா வா, நீ பண்ணினது பழனியை எப்படியோ என்கிட்ட இருந்து பிரித்து உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு நினச்சேன். ஆனால் அக்கா தம்பி பாசம்னா சும்மா இல்லை, பாத்தியா திரும்பி வந்துட்டான் அப்படின்னு சந்தோஷத்தில் பழனி திரும்பி வந்ததை நினச்சி பெருமையாக பேசிட்டு குஷியாக பேசிகிட்டு இருக்காங்க கோமதி. உடனே அப்பத்தா கவலையாக பேச ஆரம்பிக்கிறாங்க பாண்டியன் கிட்ட, மாப்பிள்ளை, நான் உங்ககிட்ட அவனை அங்கே அனுப்ப சொன்னதே முக்கியமாக அவனுக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடக்கணும்னு தான். ஆனால் அவன் திரும்பி இங்கேயே வந்துட்டான், கல்யாணமே ஆகாட்டியும் பரவாயில்லன்னு உங்கள் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு வந்துட்டான். மாப்பிள்ளை, எப்படி மாப்பிள்ளை இவனுக்கு கல்யாணம் பண்ண போகிறீங்க? நீங்கள் பார்க்குற பொண்ணை நல்ல முறைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு என்னோட தருதலை பசங்க 2 பேர் இருக்கானுங்களே, முத்துவேலு சக்திவேலு, அவனுங்களும் விட போகிறதில்ல. இந்த பையனோட வாழ்க்கை இப்படியே போயிடுமோ என்னவோ, என் கடைசி காலம் வரைக்கும் இவனை கல்யாணம் ஆகி பார்ப்பனோ பார்க்க மாட்டேனோ, கடைசியில் சாகர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க அப்பத்தா. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, அத்தை நீங்கள் வருத்தப்படாதீங்க, நான் உறுதியாக சொல்கிறேன், எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமாக ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து இவனுக்கு கல்யாணத்தை முடித்து உங்கள் பசங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி உங்கள் கையாலேயே நாங்கள் ஆசீர்வாதம் போட வைக்கலன்னா நானும் கோமதியும் அவனுக்கு அக்காவும் மச்சானுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களே அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்கும் பொழுதே கடையிலிருந்து திரும்பி பழனி வீட்டுக்குள்ளே வர்றாரு. உள்ளே வந்த பழனியை பார்த்த உடனே அப்பத்தா கம்முன்னு அமைதியாக போய் ஓரமாக நின்றுக்கிறாங்க. உடனே பழனி கொதிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு, ஆத்தா நீ இங்கேயும் வந்துட்டியா? உடனே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டிருப்பியே அக்கா கிட்டேயும் மச்சான் கிட்டேயும், உனக்கு இதே பொழப்பா போச்சு. நான் தான் என்னோட முடிவை அங்கேயே தெளிவாக சொல்லிட்டேனே, எனக்கு கல்யாணமே ஆகாட்டியும் பரவாயில்ல, இங்கே வந்து தொந்தரவு பண்ணாதேன்னு. மறுபடியும் மச்சாங்கிட்ட ஏதாவது சொல்லி கிள்ளி வச்ச அப்புறம் தொலைச்சு போடுவேன். மச்சா, நீங்கள் இனிமேல் ஆத்தா சொல்லுச்சு ஆட்டுக்குட்டி சொல்லுச்சுன்னு என்னை இங்கிருந்து வெளியில் அனுப்புறதுக்கு பார்த்தீங்க, அப்புறம் நான் உயிரோடவே பார்க்க முடியாது மச்சா அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுகிற மாதிரி முகத்தை வச்சுக்கிறாரு. உடனே பாண்டியன் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, பழனி, உன்னெல்லாம் இனிமேல் வெளியில் அனுப்புறதா இல்லைடா, என்ன நடக்குமோ
நடக்குமோ நடக்கட்டும், அவனுங்க என்னதான் பண்ணுவானுங்களோ பண்ணட்டும், பார்க்கலாம். அவனுங்களுக்கு பயந்துட்டு உன்னை அனுப்பிச்சிட்டேன்னா அப்புறம் இந்த பாண்டியனோட பேருக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பழனிக்கிட்ட. பழனி, ஆத்தாவை இப்படியெல்லாம் பேசாதடா, பாவம் அத்தைக்கு இருக்கிற கவலையும் சரியான கவலை தானே. என்ன எல்லா பசங்களும் செட்டில் ஆயிட்டாங்க, நீ ஒருத்தன் இப்படி கல்யாணம் இல்லாமல் இருக்கிறது, கடைசி வரைக்கும் இப்படியே உன்னை விட்டுட்டு போயிட்டா ஆத்தாக்கு மனசு கேட்காதுல்ல, அதனால தான் அத்தை கவலைப்படுறாங்க. அவங்க கவலைப்படுறதும் தப்பில்லடா பழனி, அவங்களையும் கோவிச்சுக்காத. அது மட்டும் இல்லடா பழனி, உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் கூடிய சீக்கிரம், நீ அதை பற்றி எதுவுமே கவலைப்படக்கூடாது. நான் காட்டுற பொண்ணு கழுத்தில் நீ தாலி கட்டுடானா கட்டணும், அது மட்டும் எனக்கு போதுண்டா அப்படின்னு சொன்ன உடனே பழனி சொல்கிறாரு, மச்சா நீங்கள் ஏதாவது ஒரு குத்து கல்லை காமிச்சு இது கழுத்தில் கட்டுடா தாலிய பழனி அப்படின்னு சொன்னீங்கனாலும் நான் கட்டிடுவேன் மச்சா அப்படின்னு சொன்ன உடனே கோபதி கண் கலங்கி சொல்கிறாங்க, சே இப்படி ஒரு பையனை தம்பியாக கிடைக்கிறதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணனோ எந்த ஜென்மத்தில் அப்படின்னு வேண்டிட்டு, டேய் பழனி, உனக்கு என்ன குத்துக்கல் மாதிரியா பொண்ணை பார்ப்போம், உனக்கு மகாலட்சுமி மாதிரி பொண்ணு பார்ப்போம்டா, நீ அதை பற்றி எல்லாம் கவலைப்பட்டுக்காத. என்னடா நாங்கள் கல்லை காமிச்சா உன்னை தாலி கட்ட சொல்லுவோம், எங்களை அந்த அளவுக்கு தான் நீ நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கிண்டலாக கேட்குறாங்க கோமதி. உடனே பழனி சொல்கிறாரு, இல்லைக்கா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே பாட்டியன் சொல்கிறாரு, நீ பேச்சுக்கு சொன்னாலும் சரி பேசாததுக்கு சொன்னாலும் சரிடா பழனி, உனக்கு கூடிய சீக்கிரம் ஒரு அழகான உனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை பார்த்து முடிவு பண்ணுறதுக்காகத்தான் கல்யாண புரோக்கரை வர சொல்லி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே கல்யாண புரோக்கரும் வந்துடுறாரு. நிறைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் காமிக்கிறாரு. உடனே கோமதியும் அப்பத்தாவும் சேர்ந்துட்டு பொண்ணுங்களோட ஃபோட்டோவை பார்த்துட்டு ஒரு 4 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி பழனிக்கிட்ட காமிக்கிறாங்க. உடனே பழனி சொல்கிறாரு, அக்கா எனக்கு என்னமோ மனசுக்குள்ளே பயமாகவே இருக்குது, மறுபடியும் இந்த கல்யாணத்தினால என்னால் மச்சான் ஏதாவது அவமானப்பட்டு வெளியில் முகத்தில் யாராவது மூஞ்சியில் முழிக்கிறதுக்கு கூட ஏதாவது கேவலமாக போயிடுமோ என்னவோ, அண்ணங்க அந்த மாதிரி ஏதாவது காரியம் பண்ணிட்டா எனக்கு பயமாகவே இருக்குக்கா மனசுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பழனிவேல். உடனே கோமதி சொல்கிறாங்க, டேய் பழனி, உன் மச்சானை பற்றி நீ என்ன நினச்சிட்ட, உன்னால் அவர் அவமானப்பட்டாலோ அதை பற்றி அவர் கவலையே பட்டுக்க மாட்டார், அவருக்கு எப்படியோ உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி உன்னையும் குடும்பமும் குழந்தையுமா பார்க்கணுங்கிறது அவரோட பெரிய ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. உடனே அப்பத்தாவும் சொல்கிறாங்க, ஏய் கோமதி, இந்த பொண்ணை பாரு, இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க. அப்படியே அந்த ஃபோட்டோவை பற்றி புரோக்கர் கிட்ட கேட்கும் பொழுது அந்த பொண்ணு தூரத்து சொந்தம் ஆகுது கோமதிக்கு. உடனே சந்தோஷப்படுறாங்க கோமதி, எப்படியோ நம்ம சொந்தத்துக்குள்ளேயே பழனிக்கு முடிஞ்சிரும் போல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில், சரி இந்த பொண்ணை வீட்டில் பேசி பாருங்க புரோக்கரே அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. அந்த பொண்ணு வீட்டில் பேசுகிற புரோக்கர் உடனே அவங்களும் இங்கே பாண்டியன் வீட்டில் பழனி இருக்கிறதும் அவர் கடையில் வேலை செய்கிறதும் எல்லாத்தையுமே கேட்டுட்டு, சரி 2 நாள் பொறுங்க, நாங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா முடிவை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணி பழனிவேலை பற்றி விசாரிக்கிறாங்க. அப்போ சத்தமாக சிரிச்சுட்டு சக்திவேல் சொல்கிறாரு, ஓஹோ உங்கள் பொண்ணவா கேட்டிருக்காங்க, மறுபடியும் பாண்டியன் பெரிய அவமானம் தான் பட போகிறான், சரி எங்களுக்காக நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்க அப்படின்னு அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட சொல்கிறாரு சக்திவேல் ஃபோனில். நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு சம்மதம்னு சொல்லி எப்படியாவது இந்த கல்யாணத்தை முகூர்த்தம் மேடை வரைக்கும் கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தில் எங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, இந்த பாண்டியன் பண்ணினது தான் எப்படியோ இங்கே என் பொண்ணை மிரட்டி அதனால் சித்திரவதை பண்ணி எங்களை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டினங்காட்டி தான் இந்தளவுக்கு நாங்கள் சம்மதிக்க வேண்டியதாக போச்சுன்னு உங்கள் பொண்ணை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கள், அப்புறம் இந்த பாண்டியனை பாருங்கள் போலீஸில் பணம் கொடுத்து உண்டில்லைன்னு பண்ண போகிறேன், அடித்து ஒடிச்சு அவனை ஜெயிலில் தள்ளலைன்னா பாருங்கள், இனிமேல் இவன் அந்த பழனி பையனுக்கு பொண்ணு பார்க்குறேன் கல்யாணம் பண்ணுறேங்கிற பேச்சையே எடுக்கக்கூடாது, இதோட அதுக்கான ஆசையையும் முடிச்சுடணும் அப்படின்னு நினச்சிட்டு சக்திவேல் சொல்கிறாரு அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட. உடனே அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டு சக்திவேல் கிட்ட சொல்கிறாங்க, சரிங்க நாங்களும் அப்படி சம்மதிக்கிறோம், ஆனால் இதனால் எங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்ன உடனே சக்திவேல் சொல்கிறாரு, யோ உன் பொண்ணுக்கு எவ்வளவு நகை போட்டு நீ கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறியோ அந்த நகையை நாங்களே போட்டு யாராவது ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி தர்றோம், அதனால் நீ இப்போதைக்கு பாண்டியன் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டு நல்லவ மாதிரியே எல்லாத்துக்குமே கடைசி வரைக்கும் ஒத்துவா, அதுக்கப்புறம் உன் பொண்ணை விட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பாண்டியனை உள்ள தள்ளுறதுக்கு நாங்கள் சொன்ன மாதிரி செய் அப்படின்னு சொல்கிறாரு சக்திவேல். உடனே அந்த பொண்ணு வீட்டுக்காரரும்
சரி படு குஷி ஆயிட்டாரு. எப்படியோ நம்ம பொண்ணுக்கு போட வேண்டிய நகையெல்லாம் சக்திவேல் ஐயா போடுறேன்ட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நமக்கு இனிமேல் இந்த பாண்டியன் கூட மோத வேண்டியது தான் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அந்த கல்யாண புரோக்கருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு அந்த பொண்ணு வீட்டுக்காரர். சரிங்க, அந்த பழனிவேல் மாப்பிள்ளைக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண ஏற்பாடுகளை துரிதமாக பண்ண ஆரம்பிக்கிறாரு பாண்டியனும். அப்படியே வேக வேகமாக இந்த வாரத்திலேயே நல்ல நாள் இருக்குது அப்படின்னு முகூர்த்த நாளும் குறித்து கல்யாணமும் மேடை வரைக்கும் வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அப்பா சொல்கிறாரு பொண்ணுக்கிட்ட, நீ போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவங்க வலுக்கட்டாயமாக எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் மிரட்டி என்ன அந்த பிடிக்காத மாப்பிள்ளை பழனிவேலுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டினங்காட்டி தான் இது வரைக்கும் நான் சம்மதித்தேன். இனிமேல் என்னால் இந்த கல்யாணத்தில் உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு அந்த பொண்ணுக்காக சொல்லி தர்றாங்க பொண்ணோட அப்பாவும் அம்மாவும். கூடவே முத்துவேலும் சக்திவேலும் அந்த பொண்ணுக்கு மிரட்டுறாங்க. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் ஏமாத்து வேலை பண்ண முடியாதுப்பா. நான் பழனிவேல் மாமாவை மனசார காதலிக்கிறேன். எப்போ அவர் தான் எனக்குன்னு நீங்கள் பேசி முடிச்சிங்களோ அப்போவே அவர் என் மனசில் வந்துட்டார். என் மனசில் அவர் இருக்கிற மாதிரி அவர் மனசில் நான் இருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணி அவங்க மச்சானை ஏமாத்தணும்னு நினச்சது எல்லாம் என்கிட்ட பழிக்காது. அதனால் நான் அப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிடுது. அந்த பொண்ணு மன மேடை வரைக்கும் போய் பழனிவேல் பக்கத்தில் கெத்தா உட்காருது. அங்கே சக்திவேலும் முத்துவேலும் அப்படியே ஒரு மாதிரி பதட்டமா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு பார்த்தா ஆனால் அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குதே. நாம் நினச்சது ஒரு மாதிரி ஆனால் இங்கே நடக்கிறது ஒரு மாதிரியே. அந்த பொண்ணு என்ன பணம் கொடுத்தாலும் அவன் மேலே கேஸ் கொடுக்க மாட்டேங்குது. அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு போயிட்டு உட்காருதே, என்னென்னா பண்ணுறது அப்படின்னு சக்திவேல் சொல்லும் பொழுது முத்துவேல் சொல்கிறாரு, டே இது எல்லாத்துக்குமே நாமளே வழி ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு புலம்புறாரு முத்துவேல். உடனே அப்பத்தா சொல்கிறாங்க, டே நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட பேசுனது எல்லாம் பாண்டியன் மாப்பிள்ளைக்கும் அந்த பொண்ணுக்கும் தெரியும்டா. அவங்களுக்கு இப்படி கடைசி நேரத்தில் உங்கள் மூஞ்சியில் கறியை பூசணும்னு சொல்லிட்டு தான் இது வரைக்கும் இழுத்து இழுத்து கொண்டு வந்தார். இப்போ பொண்ணோட அப்பா அம்மாவே மாப்பிள்ளை பக்கம் தாண்டா, இப்போ உன் மேலே போய் கேஸ் கொடுக்கட்டுமா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பழனிவேலும் அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டு கூட்டிட்டு வர்றாரு. அப்போ பாண்டியன், அத்தை வாங்க வெளியில், நான் சொன்ன மாதிரியே கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்பத்தா கிட்ட. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க முத்துவேல் சக்திவேல் கிட்ட, நீங்கள் நினச்சது நடக்கலன்னு கடுப்பாக இருக்கா? அது நடக்கத்தான் போகுது. ஸ்டேஷனுக்கு நான் போகத்தான் போகிறேன். ஆனால் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்குன்னு முத்துவேல் கிட்ட